நல்வாழ்த்துக்கள். இப்போது நம்ம வாழ்க்கையில் எதை செய்கிறோம், நம்ம போகிறோம் வாரோம் ஃபீல் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அழுகிறோம், ஜெயிக்கிறோம், சந்தோஷமாக இருக்குது, என்னென்னமோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது எல்லாமே நம்ம வெளியில் நடக்குது. நம்ம எப்படி அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. நம்ம ஜஸ்ட்டு என்ன நடக்குதோ அன்றாடம் நமக்குள்ளே வெளியில் நம்ம அதில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறதில்ல, இதுக்குள்ளே வாரதில்லை. நம்ம கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம பாடி ஒரு விஷயம் வெளியே நடக்குன்னா அது உள்வாங்கின அந்த விஷயம் நம்முடைய ஞாபகங்களில் இருக்கணும். ஞாபகங்களில் இருந்து அதாவது நினைவுகளில் இருந்து பிடித்து நம்ம அடுத்தது எப்போ தேவைகளுக்கு ஏற்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட், அதாவது அது வேலை செய்யணும். இது 3 நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சரியான நிலையில் போய்கிட்டுருக்கோம். இந்த 3ல் எங்கேயாவது நமக்கு ஒரு குறை இருந்தால் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்காது. நம்ம செய்கிற காரியங்கள் ஜெயிக்க முடியாது, கரெக்டான சிந்தனை வராது, கரெக்டான முடிவும் கிடைக்காது, நம்மளே தாழ்த்திக்கிடுவோம், நாமளே திட்டிக்கிடுவோம். இது எல்லாம் இந்த மாதிரி நடக்கிற இந்த விஷயங்கள் பிறகு நம்ம உடம்புல எப்படி நம்ம உடம்புல இதெல்லாம் யார் ஆக்சுவலாக மறைமுகமாக இருந்து உள்வாங்கி இதை நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. மூளை முதுகு தண்டுவட நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய நீரோட்டங்கள். இந்த நீரோட்டம் எங்கே நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ஓடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூளையிலேருந்து ஆரம்பித்து, அதாவது நம்மளுடைய கண்கள், நம்ம கண் இருக்குது பாருங்களேன், கண்ணோட 2 கண்களுக்குமே இருக்குது. வலது கண்ணாக இருந்தாலும் சரி, இடது கண்ணாக இருந்தாலும் சரி, அது மீடியல் சைடு, அதாவது மூக்கை ஒட்டின சைடில் இருந்து தான் அந்த நீரே என்ன ஆகுதுன்னா முதல்ல வெளியில் வருது. அந்த நீர் அது வழியாக தலையோட உச்சி போய் முதுகு தண்டுவடங்கள் எல்லாம் பரவி, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல சக்கரங்கள்னு சொல்லுவோம். 2வது சக்கரம் அதாவது அடிவயிறு, சுவாதிட்டன சக்கரன்னு சொல்லுவோம். அந்த அடிவயிறுலேருந்து அது என்ன பண்ணுதுன்னா சுண்டு விரலுக்கு வரைக்கும் போகுது, காலோடைய சுண்டு விரல் வரைக்கும் போகுது. திருப்பி சுண்டு விரல்லேருந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளை ஸ்க்ரோட்டம் சொல்லக்கூடிய, அதாவது நீர்ப்பைன்னு சொல்கிறோம்ல, நம்ம யூரின் போகிறக்கான அந்த நீர்ப்பையில் கடைசியாக கழிவுகளாக சேருது. பாருங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க. அப்போ உடம்பில் உள்ள அனைத்து கழிவுகளையுமே அதை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வர்ற பாதையில் எல்லாத்துக்குமே சென்சேஷன், உணர்வுங்கிற விஷயத்தை அதிகமாக்கி அதனால் நினைவுகளையும் நல்லா இந்த நம்ம நினைவுகளில் பல வகை இருக்குது. நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், நம்ம நிகழ்காலத்தில் நம்மளை அதை வச்சு அதுக்கு நம்ம எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி செயல்பட வச்சு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட்டு தான், இந்த வாட்டர் தான். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல உள்ள நரம்புகள் புத்துணர்ச்சி பெறணும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸாக இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய அந்த கம்பீரம், நம்மளுடைய ஈகோ எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்த வாட்டர் லெவல் தான். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வாட்டர் லெவல் குறைஞ்சதுன்னா ஈவன் மனிதனுக்கு செக்ஸுவல் ப்ராப்ளம், மெமரி ப்ராப்ளம், அதாவது ஒரு ஞாபகம் இருக்காது, ஒன்று மறந்துடுவாங்க, டிமென்ஷியா வர்றது, ஸ்கின்னில் டிசீஸ் வர்றது, ஈவன் அதாவது தனக்குள்ளே தானே வருத்தப்படுறது, ஹிஸ்டீரியா வர்றது, இப்படி பல சம்பந்தப்பட்ட மறைமுகமான முக்கியமான வியாதிகள் அனைத்துமே இந்த நீரோட்ட பிரச்சனை சரியாக இல்லைன்னா வரக்கூடியது. இது இந்த அக்குபஞ்சர் எப்படி சொல்லுவாங்கன்னாக்கும் யூபி, அதாவது யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை எப்படி நம்ம அழகாக சொல்லுவோம், கங்கையோடைய ஓட்டம், அதாவது பூலோக கங்கை. அடுத்து நம்ம ஆகாய கங்கை, நான் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகாய கங்கை நம்ம உடம்புக்கு வெளியில் உள்ளது, பூமிக்கு மேலே உள்ளது. அங்கே நீர்த்திவளைகள், சின்ன சின்ன நீர்த்திவளைகள், சுத்தமான நீர்த்திவளைகள் இருக்குது. அந்த நீர்த்திவளைகளெல்லாம் நம்ம தலை என்ன பண்ணுதுன்னா நல்லா உள் வாங்கி, நம்ம மூளைக்குள்ளே நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. அதாவது சிங்க மாதிரி நியூக்ளியஸ் இருக்குது, அண்டை மாதிரி நியூக்ளியஸ் இருக்குது. ஒவ்வொரு நியூக்ளியஸ் என்ன பண்ணால் ஒவ்வொரு வேலைகளை செய்யும். இந்த லிங்க மாதிரி உள்ள நியூக்ளியஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த நீரெல்லாம் உள்ளே இழுத்து நம்ம மூளை முதுகு தண்டோட ஃபுல்லாக அந்த நீரை கொடுக்குது. இந்த நீர் பூரா என்ன பண்ணுது, உடம்பு ஃபுல்லாக ஓடி சுண்டு வரல் திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. இப்படி அது சுண்டு வரல் ரிட்டர்ன் ஆகலைன்னா இந்த உணர்வு மையங்கள் இது எல்லாமே பிரச்சனை ஆகுது. அப்போது இந்த நீரோட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம காலுடைய சுண்டு விரல் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பமான பெண்களுக்கு சில பேருக்கு அபார்ஷன் ஆகிடும். ஏன் அபார்ஷன் ஆகிடும்னா அவங்க நடக்கிறப்ப அந்த சுண்டு விரல் இதெல்லாம் பட்டுச்சுன்னா, கல்லில் பட்டுச்சுன்னா தனிக்குடம் உடஞ்சிடும். தனிக்குடம் சொல்லுவாங்க, நம்ம கர்ப்ப பைக்குள்ள தனிக்குடம் சொல்லுவாங்க. அது என்னது, அதுவும் நீர்க்குடம் தான். ஸோ அது உடஞ்சிருச்சுன்னா குழந்தையே வெளியில் வர்ற அளவுக்கு, அபார்ஷன் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நடந்துடுது. அதனால தான் சொல்லுவாங்க பார்த்துப்போ மெல்ல நட அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நீரோட்டம் உடம்புல நீரோட்டங்கிறது நமக்கே தெரியாமல் நம்மளை
அது வந்து ஆண்டுட்டுருக்கு. ஆக்சுவலாக அதுதான் ஆண்டுட்டுருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் ஆண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய உணர்வு நிலையவும் நம்முடைய நினைவுகளையும் பக்குவப்படுத்துறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த நீர்நிலைகள் தான். இந்த நீர்நிலைகள் இல்லைன்னா உணர்வுகள் வந்து குறைஞ்சிரும். உணர்வுகள் குறைஞ்சிட்டாலே நம்ம சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம இந்த சுண்டு வரல் எப்படி நல்ல உணர்வு நிலையோடையும் நல்ல ஒரு ஆக்டிவான நிலையில் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வரக்கூடிய அழுக்குகளை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். அதில் ஹீட்னால் ஏற்படக்கூடிய புண்ணு இல்லை வாட்டர் லெவலுக்கு போய் உள்ளே வைந்த புண்ணு அதெல்லாம் நீக்கிட்டு அந்த சுண்டு வரல முதல்ல நம்ம பக்குவமாக வச்சுக்கிற கற்றுக்கணும். அதுக்கடுத்து பத்மாசன பொசிஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்போட 2வது சக்கரம், அதாவது உயிர் சக்கரம் சொல்லக்கூடிய நீர் சக்கரம் சொல்லக்கூடிய இந்த சக்கரமும் முதல் சக்கரம், அதாவது மூலாதாரம் சொல்லுவோம், எல்லா இதையுமே எல்லா சக்திகளையும் வாங்குறது, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் உடம்போட வளர்ச்சி மாற்றங்கள் அனைத்துக்குமே இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. இந்த 2 பேர் யாரும் இந்த சுவாதிஷ்டான சக்கராவும் மூலாதாரமும். ஸோ இந்த சக்கரங்கள் நல்லா வேலை செய்கிறதுக்கு அந்த நீர் என்ன பண்ணுது, நல்லாவே உதவி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பத்மாசனத்தில் உட்காந்தோம்னா அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, பத்மாசனத்தில் உட்கார முடியா, அர்த்த பத்மாசனத்தில் ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு உட்காரலாம். ஏன்னா அதுலேயுமே 2 சுண்டு வரலுமே நல்லா படும். எதுவுமே முடியலையா, நம்ம மெதுவாக உட்காந்து நம்ம அந்த உள்ளங்காலை வந்து கொஞ்சம் பெரட்டி சுண்டு வரல பிடிக்கும் கொஞ்சம் மெதுவாக ஆக்ஷன் பண்ணலாம். இல்லை நம்ம தடாசனம் பண்ணுறப்போ கொஞ்சம் அகலமாக விரித்து அகலமாக எல்லா விரல்களும் பண்ணுற மாதிரி முதல்ல வந்து பெருவிரல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுண்டு வரல மாதிரியும் பண்ணலாம். இல்லை எதுவுமே பண்ண முடியல, உட்காந்த இடத்துல பண்ண நினைக்கிறீங்களா, நீர் முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்குது, சுண்டு வரலையும் பெருவரலையும் போடுறது. அதை போட்டுட்டு ஆக்கஞ்சக்கரை, அதாவது நம்ம 2 கண்களுக்கு நடுவில் உள்ள புருவ மத்தியத்தை நினச்சிக்கிட்டு காலோடைய சுண்டு வரல நினைக்கிறது. நினச்சோம்னா அந்த எனர்ஜி ஓட்டம் அழகாக நம்ம பாயிறதை நம்ம பாடியில் பார்க்கலாம். நம்மளுடைய கான்சியஸ் லெவலில் முடிஞ்சால் அந்த சுழுமுனையிலேருந்து மேல் நோக்கி தலையோட உச்சிக்கு கொண்டு போகலாம், தலையோட உச்சியிலேருந்து வெளியுள்ளது கொண்டு போகலாம். நம்ம வெளியில் உள்ள கங்கை வாட்டரை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம். நம்ம கற்பனை தான் பண்ணுறோம், எல்லாம் வாழ்க்கையே கற்பனை தான், வாழ்க்கையே மாயை தான். அந்த கற்பனை என்னவாகுன்னா உடம்புக்குள்ளே உள்ளே வரப்போ அந்த நீர் உண்மையாகவே வரும். ஸோ நம்ம சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலையெல்லாம் ரொம்ப ஈரமாகிடும், தலையிலேருந்துமே தண்ணி வடியும். ஏன்னா நிறைஞ்சிருச்சு அப்படின்னா மூளையில் வந்து அந்த நீர் நிறைஞ்சிருச்சுன்னா தலைவலியே தண்ணி வடியும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இயற்கை வந்து நமக்கு எந்த உடம்புல எந்த பவர் குறையுதோ அந்த பவரை சரி பண்ணுறதுக்குரிய சக்தியவும் நமக்கு சேர்த்தே கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் இது சுண்டு வரல் தானே சின்ன வரல் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காமல் நீங்களும் அந்த சுண்டு வரலை பாதுகாத்து, அதாவது உங்களுடைய சென்சேஷன், உங்களுடைய மெமரிஸு, உங்களுடைய அதுக்கு தகுந்த ரியாக்டிங் இந்த 3ஐயும் நல்லா வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஏன்னா எப்பொழுதுமே நீங்கள் நிகழ்காலத்திலே இருப்பீங்க. எப்போ இந்த சுண்டு விரல் சரியில்லையோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிகழ்காலம் போயிடும். ஒன்று கடந்த காலத்துக்கு ஓடுவீங்க, இல்லை எதிர்காலத்துக்கு ஓடுவீங்க. கரெக்டாக உங்களால் வந்து நிகழ்காலத்தில் நிற்க முடியாது. அதை கஷ்டப்பட்டு பல பேர் திட்டி அந்த தேவைகளுக்கு ஏற்ப தான் உங்களால் நிகழ்காலத்தில் நிற்க முடியும். ஸோ நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய காலுடைய சுண்டு வரலை பக்குவம் பாருங்கள், அது வந்து பல விஷயங்களை சொல்லும். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.